யோவான் 7வது அதிகாரம் 37 38. பண்டிகை கடைசி நாளாகிய இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வசனம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ தன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எருசலேம் ஆலயத்திலிருந்து அன்று கூப்பிட்டது போல இன்று நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவராகிய தேவன் அவர் ஏற்படுத்தின அப்போஸ்தலர் மூலமாக ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தம் உங்கள் காதிலே ஜொலிக்கவில்லையோ? புத்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அறிவை பெற்றுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள் என்று ஆண்டவர் உரைக்கிற சத்தம் உங்கள் காதிலே விழவில்லையோ? சிந்தித்து பாருங்கள். தாகமாயிருக்கிறவனுக்கு மட்டும்தான் கர்த்தர் ஜீவ நதியை ஊற்றுவார். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு ₹1 கொடுத்தாலும், ஒரு நாள் கொடுத்தாலும், இல்ல ₹1,00,000 கொடுத்தாலும், ஒரு வருஷம் பூரா கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பெருமைக்காக இல்ல தங்களுடைய அதாவது புகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால், நீங்கள் செய்வீர்களானால் அந்த பரிதாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற புத்தியும் ஞானமும் கர்த்தருக்கு கந்தையும் குப்பையும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38, 34, 30 கர்த்தர் என்ன செய்யாரு? ஆலயத்தில் நின்று சத்தம் போடுகிறார். ஆமென். தாகமா இருக்கிறவங்க வாங்க என்று சத்தம் போடுகிறார்.